உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடகம் காவிரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினர் காலில் விழும் போராட்டத்தை நடத்தினர். காவல்துறையினர் காலில் விழும் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் காலிலும் விழுந்து மனு அளித்தனர். காவிரியிலிருந்து உரிய தண்ணீர் பெற்றுத்தராததால் சாகுபடி பொய்த்து போய்விட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விவசாயிகள் நலன் தொடர்பாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த அவர்கள் 15 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 நாள் தரேன் 5 நாள் தரேங்கிறாங்க. எங்களுக்கு 15 நாள் வேணும். இல்ல இங்கேயே உட்காந்துருக்கோம், எங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க என்ன வேணாலும் செஞ்சிட்டோம். கர்நாடகம் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இல்ல சிறு விவசாயி பெரிய விவசாயி இதுல பிரிச்சிடுறாங்க. ஒன்னா இருக்கிற விவசாயியை பிரிச்சிடுறாங்க. இந்த பெரிய அப்ப நாங்க 19 ஏக்கர் வச்சிருக்கோம். அப்ப நாங்களே என்ன செய்யறது? மழை இல்ல, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். நாங்களே என்ன சார் செய்யறது?